மணி மேனேஜ்மெண்ட்னா பணத்தை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அந்த பணத்தை வச்சு நம்ம எப்படி வாழ்கிறது, அதை பற்றி சொல்கிறது தான் மணி மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. மணி மேனேஜ்மெண்ட் சரியாக பயன்படுத்துகிறவங்க கடன் இல்லாமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழுவாங்க. மணி மேனேஜ்மெண்ட் சரியாக பயன்படுத்தாதவங்க நிறைய பேர் கடனில் தான், வட்டிக்கு மேலே வட்டி, கடன், அந்த மாதிரி பெரிய பிரச்சனை சந்திச்சுட்டு இருப்பாங்க. அது சொல்கிறது தான் மணி மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. மணி மேனேஜ்மெண்ட்டில் ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த 3 ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நீங்கள் பணத்தை பல வகையில் வருமானத்தை ஏற்படுத்தலாம். மணி மேனேஜ்மெண்ட்டில் மிக மிக முக்கியமான ரூல் பார்த்திங்கன்னா 50-30-20 ரூல்னு சொல்லுவாங்க. இந்த ரூல் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் ஒரு கடன் இல்லாமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். அந்த 50-30-20 ரூல் என்ன சொல்லுதுன்னா, 50% பார்த்திங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்கல்ல, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அந்த பிஸ்னஸ் பண்ணவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்கணும். இல்லை வேறு ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறோம், இல்லை ஒரு இன்கம் சோர்ஸை ஏற்படுத்துகிறோன்னா அது ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள், ஒருத்தர் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா அந்த 10,000 ரூபாயில் 50% எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் 30% பார்த்திங்கன்னா நீட்ஸ், உங்களுக்கு என்னென்ன தேவையோ, அன்றாட செலவாக இருக்கட்டும், உங்களுடைய பர்சனல் இஷ்யூவாக இருக்கட்டும், அந்த 30% எடுத்து நீங்கள் அதுக்குன்னு தனியாக ஒதுக்கி வச்சு நீங்கள் செலவு பண்ணிக்கலாம். 30%. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்ன விஷயம்னா, ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா அந்த 10,000 ரூபாய் எடுத்து பார்த்திங்கன்னா நீட்ஸ் எல்லாமே செலவு பண்ணிவிடுவாங்க. அடுத்து கடன் வாங்குவாங்க. அந்த கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்குவாங்க. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். தட் இஸ் கால்டே மணி மேனேஜ்மெண்ட்டே இல்லாமல் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் நிறைய பேர். இந்த தப்பை பண்ணக்கூடாது. நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்களோ அதுலேருந்து 30% எடுத்து வச்சு நீட்ஸ், உங்களுடைய அன்றாட செலவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் 20% பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் பண்ணணும். நிறைய பேர் இதில் தான் தப்பு பண்ணுறாங்க. சேவிங்ஸே கிடையாது. 10,000 வாங்குறாங்கன்னா அந்த 10,000 ஒட்டுமொத்தமாக செலவு பண்ணிவிடுவாங்க. அப்புறம் பார்த்தா 0 ஆகிடும். இதே மாதிரி தான் போயிட்டே இருக்கும். சேவிங்ஸ் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ வருமானம் வாங்குறீங்களோ அதுலேருந்து 20% சேவிங்ஸ் பண்ணி பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வைக்கலாம். இல்லை எங்கேயாவது பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் பண்ண வைக்கலாம். அந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணும்போது அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும். இந்த 3 ஸ்டெப்பு தான் மணி மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. மணி மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க கடன் இல்லாமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 சம்பாதிங்கன்னா அந்த 10,000 கரெக்டாக மணி மேனேஜ்மெண்ட் 50-30-20 ரூல் பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புது புது தகவல்களை அறிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.